அன்பினர்களே, நாம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டது குறித்து முழுமையான தகவலாக வழங்கவில்லை. காரணம், அது கிடைத்த நேரமும் மிக குறுகிய நேரம் என்பதாலும், அந்த செய்திக்குள் நாம் உங்களுக்கு முழுசாக வழங்க முடியவில்லை என்பதாலும், அதை நான் அவசரமாக சொல்லியிருந்தேன், அவசரமாக தந்த செய்தி என்பதாலும் இப்பொழுது நாங்கள் முழுமையான அந்த செய்திக்குள் செல்ல வேண்டி இருக்கின்றது. பலரும் பல கோணங்களில் அவர் பிணை வழங்கப்பட்டதை குறித்து பல பல விடயங்கள் சொல்லி வருகின்றார்கள், பேசி வருகின்றார்கள். அப்படியல்ல, நாம் உங்களுக்கு அந்த அவர் இப்போ அந்த காட்டை போட்டு காட்டுறோம் பாருங்க. அவருக்கு அந்த அவர் பெயில் ரிப்போர்ட்டே நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருந்தோம். அவர் பெயில்ல சொல்லப்பட்ட விடயங்கள், பெயில்ல சொல்லப்பட்ட அவர் பிணை மனுவில் சொல்லப்பட்ட விடயங்களில் நாங்கள் ஏற்கனவே எல்லா ஊடகங்களும் அவர் கசிந்த விடயங்கள் தான். இன்று அவருக்கு வழங்கப்பட்ட பிணை என்பது யூடியூபர்ஸ் யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் இது சட்டத்துறை சம்பந்தப்பட்டதும், இது டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டது. இது எல்லோருக்கும் விளங்காது. இந்த பி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நாங்க சொல்லுவோம் இதுக்கு பிணை கொடுக்கலாமா கொடுக்க கூடாது. பி ரிப்போர்ட்டை பார்த்தோட நான் தைரியமா நின்று கிடைக்கும் 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 அந்த அளவுக்கு தான். இப்ப சாதாரணமா எங்கே ஒரு மூலையில் இருக்கின்ற எனக்கே இது புரியும் என்றால், சட்டத்தை கரைத்து கொடுத்த மிகப்பெரிய சட்டத்தின் சிம்பிள் இதை குறித்து தான் இன்று நடந்திருக்கின்றது கம்பஹா நீதிமன்றத்தில். அப்ப நாம உங்களுக்கு ஒரு முதல் ஒரு செய்தி தந்திருந்தோம், வீடியோ தந்திருந்தோம், அவருடைய பெயில் ரிப்போர்ட்டை பற்றி அடிச்சு. அந்த பெயில் ரிப்போர்ட்ல நாங்கள் 2 தடவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம், மக்களே இங்கு சிஐடி அந்த அவங்களோட தகவல் என்ன, இவர் அதாவது டாக்டர் தேவானந்தா எந்த ஒரு பயங்கரவாத செயல்பாடுகளிலும் ஈடுபடவில்லை என்றும், அவர் ஒரு பயங்கரவாதியும் இல்லை என்றால் அதை கொடுத்திக்கிறாங்க. அப்ப இந்த பயங்கரவாத செயற்பாடு என்ன வருகிறது, அரசு படைகளுக்கு எதிராக, ராணுவம் ஆர்மிக்கு எதிராக ஈடுபடுவது, அரசுக்கு எதிராக சதி செய்வது, இதே மாதிரி செய்யலையே. இதைத்தான் நான் சொல்லி வச்சு, இதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க, நமக்கு நாளைக்கு தேவைப்படும் என்று நான் சொன்னேன். நான் உங்களுக்கு அந்த செய்திக்குள்ளே நான் சொல்லியிருந்தேன், இந்த விடயத்தை நான் 2 தடவை மென்ஷன் பண்ணி சொன்னேன், இந்த விடயத்தை மீண்டும் நாம் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும், அதைத்தான் கொண்டு வந்தீங்க இப்போ. அப்ப ஆக இந்த லீக், இது ஒரு இது ஒரு லீக் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆனா இது ஒரு வீக்கான பாயிண்ட். அது இவரை பிணை எடுக்கிறதுக்கான பாயிண்ட் தான் அது சிஐடி. இதே நேரம் சிஐடி பிணை கொடுக்க கூடாதுன்னு தான் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. அதையெல்லாம் நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு விவாதமா போயிடுச்சு. துப்பாக்கி பாதாள உலக விசாரணையில் இபிடிபி தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட விடயம் இன்று தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. 2 தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணை தொடர்பாக கம்பஹா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் டாக்டர் தேவானந்தா இன்று காலையிலேயே அவருக்கு முதலாக பிணை வழங்கப்பட்டது. அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த பெயில் கொடுக்குற இந்த ரிமாண்ட் கேஸ் எல்லாம் முதலே கூப்பிடுவாங்க. காலையில இந்த எம்சி நீதிமன்றங்கள்ல சிறைக்குள்ள இந்த ரிமாண்ட் கேஸ் எல்லாம் உடனடியாக கூப்பிடுவாங்க. அந்த வகையிலே டக்ளஸ் அவர்களின் சட்டத்தரணிகள் மந்தில் பல விடயங்களை சுமார் 15 நிமிடங்கள் முன்வைத்தார்கள். அதுல கேஸ் லோ எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது கேஸ் லோ என்றால் இந்த கேஸுக்குரிய ஆதாரமாக நாட்டின் எந்த மூலையாவது நடந்த ஆதாரபூர்வமான விடயங்கள் அது கேஸ் லோவா வந்திருக்கும். அது அப்படித்தான் சொல்லுவது, கேஸ் லோ சொல்லுவோம். சில ஆதாரமாக மந்தில் காண்பிக்கப்பட்டது. நாட்டில் சுதந்திர கட்சியின் செயலாளர் துமிந்த திசாநாயக்க, அவர் தானே அன்றாபுர டிஸ்ட்ரிக்ட், அவர் அம்பி. ஆமா, துமிந்த திசாநாயக்காவின் தங்கமுலாம் பூசப்பட்ட பணசெய துப்பாக்கி ஒன்று விடயம் பற்றியும் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தங்கமுலாம் கடந்த ஆண்ட ரணில் ஆட்சியில் நினைக்கிறேன், ரணில் ஆட்சியிலான அது ரணில் ஆட்சியில தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு துப்பாக்கி ஒன்று பம்பலப்பட்டியில பிடிபடுது. அவட டொமஸ்டிக் சேவ் அந்த ஹவுஸ்மேட் தான் பிடிபட்டா. அவர் ஒரு 2 மாசம் உள்ள இருந்தார் இல்லையா. அவரை பிணை எடுத்து கொடுத்தது பிரபல சட்டத்தரணி பைஸ் முஸ்தபா, ஜனாதிபதி சட்டத்தரணி எடுத்து கொடுத்தார். அப்ப ஆக அது முன்னைக்கு பேசப்பட்டுச்சு. இந்த விடயங்கள்லாம் இப்படியாக தான் விவாதம் போயிடுச்சு. அப்ப இப்படியாக பல விடயங்கள் அடங்கலாக விவாதம் நடந்த பின்னர் டாக்டர் தேவானந்தா அவர்களின் சட்டத்தரணிகள் பிணை வழங்குமாறு விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து தேவானந்தாவை தலா 2 மில்லியன் ரூபாய் 2 தனிப்பட்ட பிணைகளில் விடுவிக்க நீதிவான் உத்தரவிட்டார். வந்துச்சாப்ப இதாங்க பாயிண்ட். அப்ப நாம ஏற்கனவே சொன்னமில்லை, பிரபல சட்டத்தரணிகள் மோத போறாங்க, அவரை தம்பி ஆக்கள் துட்டும் கைமா அலைறாங்கன்னு அந்த வகையெல்லாம் இது. அதுல இந்த பி ரிப்போர்ட்ல வீக் இருந்தா சிம்பிளா எடுத்துலாம். அந்த வீக் தானே எங்கேயுமே இவர் ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபடவில்லை என்று ஒரு சிறிய பாயிண்ட் தானே அது.
இவர் எங்கேயாலும் கொடுத்து அரசுக்கு எதிராக ஒரு ஆர்மியை கொண்ட போலீஸை கொண்ட நேவியை கொண்ட கொலை செஞ்சு வந்தால் அது வேற மாறும். அப்படி ஒண்ணும் இவங்க மாறல. இஸ்ரேலிய செக்ரட்டரி துமிந்திர் சேனாவுக்காக பிரபல ஜனாதிபதி சட்டத்தரணி பாயிஸ் முஸ்தபா அவர்கள் வாதாடி அவருக்கு பிணை பெற்று கொடுத்தார். அந்த மாதிரி கேஸ் இதை நான் உங்களுக்கு அந்த கேஸுக்கு செல்லிருந்தேனே பெயிலுக்குள்ள அந்த பெயில் அவரை பெயில் ரிப்போர்ட்டுக்குள்ள இதுதான் வரப்போகுது. இது வந்திருக்குது. ஏற்கனவே நான் துமிந்திர் சேனாக்கான கேஸையும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு மத்திய நீதிமன்றத்துல போயிடுச்சு. வழக்கு மீண்டும் மார்ச் 27 அன்று விசாரணைக்கு வர உள்ளது. இப்ப தொடர்ந்து இவர் வழக்குக்கு இவர் டாக்டர் தேவானந்தா இழுபடுவார். 2001ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட 20 துப்பாக்கிகள் 15 அதாவது 20 துப்பாக்கி அடங்கலாக டி பனசையாய் டி 56 தாக்குதல் துப்பாக்கிகள் மற்றும் 5 9mm துப்பாக்கிகள், 1500க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள், டி 56 தோட்டாக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட 9mm தோட்டாக்கள் உள்ளிட்டவை குறித்த விசாரணை தான் இப்ப நடைபெற்று வருது. இது ஒரு பாரிய குற்றச்செயல். இதை முதல்ல விளங்கிக் கொள்ளுங்க. இது லேசான குற்றச்செயல் அல்ல. இது மிகப்பெரிய பாரிய ஒரு குற்றச்செயல். இதுல நிறைய ஓட்டறிக்கை அது விஷயம் பாரு. நீதிமன்றத்தில் இருக்கின்றபடியா நாம் அந்த ஓட்டையில இனி சொல்லல. இப்ப அவரு பணம் கொடுத்தாச்சு இல்ல, இனி அவரு பெயில வந்துட்டாரு இல்ல, இனி அவரு நீதிமன்றம் இனி பார்த்துக்கொள்ளணும். இங்க நம்ம அதை பத்தி எல்லாம் பேச முடியாதுங்க. இது குற்றச்சாட்டு பாரிய குற்றச்சாட்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் அதுல லேசா அதுலயும் தப்பிக்க வாய்ப்பு. என்றால் ஓட்டைகள் நிறைய இருக்குல்ல, அந்த ஓட்டையை நம்ம இனி சொல்லலாங்க, கடைசி வரையும் சொல்லல. என்றால் அது இனி நீதிமன்ற கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு கேஸ், இனி நம்மளை பத்தி வாய்க்கள் துறக்க முடியாது. சரிதானே? அப்ப அது வரையும் போயிச்சா? இதுதான் கோர்ட்டுக்குள்ள நடந்திருக்குது. பாதாள உலக தலைவர் இது மாதாந்திர மதுஸ் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தேவானந்தாவுக்கு முதலில் வழங்கப்பட்ட கைத்துப்பாய்கள் ஒன்று 2019ஆம் ஆண்டு பெலிபேரியாவில் உள்ள ஒரு கல்வெட் அருகே மீட்கப்பட்டதை அடுத்து விசாரணை தீவிரமடைந்தது. அதாவது நாட்டுக்குள்ள மிக அதிகமான இந்த துப்பாக்கி வீட்டுல நடக்குது இல்லையா? இவர் தேசமந்தி தென்னக்கோன் ஐஜியா வந்து கேட்பாரு, சில இடங்கள்ல தாறுமாறா நடக்குதானே. அந்த நேரத்தில இந்த துப்பாக்கிகள் பத்திய லிஸ்ட் எடுக்கிறாங்க. யார் யாருக்கு என்னென்றால் அங்க எடுத்த துப்பாக்கி இதுதான் காரணம். அது எப்படி துப்பாக்கி? இந்த துப்பாக்கிகள் அரசாங்கத்துக்கு உள்ளிருந்து போன துப்பாக்கியா, புலிகள் காலத்து துப்பாக்கியா, புலிகளிடமிருந்து கைப்பற்ற துப்பாக்கி என்று ஒரு விசாரணை நடந்த போறதான் இந்த கிரிமினல் கும்பல்கள், இந்த பாதாள உலக கும்பல்கள் பாவிக்கும் துவக்குகள் எங்கிருந்து வந்தது என்று பார்த்த போதுதான் டக்ளஸ் பேர் ஒன்று அங்க வருது. இது ஒன்றுதான் அங்க அவருக்கு வருகுது. இப்ப டக்ளஸ் கொடுத்ததுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. இது ஒரு வீக் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணவங்க யாருமே இவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வரப்போறதும் இல்லை. இவருக்கு எங்க வருது என்றால், மகனே உனக்கு வழங்கின துப்பாக்கி என்ன செஞ்சாய், இதுதான் கேள்வி. இந்த கேள்வி தான் இவர் தகுந்த பதில் இந்த அளிக்கல. இதான் அங்க இருக்கிற பிரச்சனையில ஆகப்பெரிய பிரச்சனை. எனவே அது இனி கோடு பார்க்கணும். அதுல இனி எவ்வளவு காலங்கள் போகும் இல்லையா? 7 வருஷம் 10 வருஷம் எல்லாம் போகும். லேசா முடிகிற காரியம் இல்லையே இது. அவர் இனி அதுக்கு ஏற்ற போல இனி அதுக்கு தயார் பண்ணி கொள்ளுவாங்க. அதெல்லாம் உலகத்துல நடக்கிற விடயம் தானே. இனி நம்ம இதுல இனி மூக்கப்பட்டு வேலை இல்லையே. இதுதான் இந்த விடயத்தை நம்மட கடைசி வீடியோவா இருக்கும். இனி அவருக்கு தண்டனை கொடுக்கிற காலங்களை பார்க்கலாம். இனி அவருக்கு என்ன, காடு வாங்குது வீடு போங்குது என்றால் என்னத்தை பண்ண போறோம் இனி? இந்த கண்டுபிடிப்பு சிஐடியின் கொலை புலனாய்வு பிரிவு விரிவான விசாரணைக்கு தொடங்க வழிவகுத்தது. இதன் விளைவாகத்தான் தேவானந்தா கைது செய்யப்பட்ட. ஆக இந்த கேஸுக்கும் வழக்குக்கும் எதுக்கும் அரசுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ஜேவிபி காலத்துல ஏற்றப்பட்ட வழக்கும் அல்ல. 2019-20 என்றால் இனி அது கோட்டையர் காலத்துக்குரியது இல்லையா? அந்த சிஐடி நீ வேற கவர்மெண்ட் ஆளர் சுட்டி ஒன்றும் பார்க்கல. அந்த பெண்டிங் பைல் இருந்த நேரத்தை இல்லை. இப்ப பெண்டிங் கேஸ் கிளப்புறாங்க. அரசியல்வாதிகளுக்கு கடந்த கால ஆட்சியாளருக்கு எதிராக இருக்கின்ற பெண்டிங் கேஸுகள், வழக்கு கேஸுகள், பிரைபரி கேஸ் எல்லாம் கொண்டு வரக்குள்ள இது இந்த மானுக்கு பார்க்கக்குள்ள மறைக்கு பார்த்துன்னு சொல்லுவோம் இல்ல, அந்த மாதிரி ஒரு கேஸ் இவரே. ஆனால் நாங்க சொல்லியிருந்தோம் அனுர அலையில புள்ளக்குட்டி தேவானந்தாவில் அரசு பண்ண கேஸ் எங்களுக்கு தெரியும், அங்க உள்ள பதியப்பட்டது. ஆக அடுத்தது இவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டு வெளியில் சொல்லப்படுதுங்க. அதை நாம இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆமா இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கிரிமினல் கும்பலுக்கு வழங்கியது என்பதுதான் இவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு. கம்பகா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தேவானந்தா ஆஜர் செய்யப்பட்ட போது அங்கு அவரை ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி உடனடியாக உத்தரவிட்டார். என்றால் வியாதங்களையும் பார்த்து அவருடைய வீறுபடும் வெளியாகித்தானே.
உடனே கொடுத்தாச்சு. 2001 டக்ளஸ் அவர்களுக்கு இந்த ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி 2019 மாகந்துர மதிஸ்கிட்ட பிடிபடுகிறது. 2020 போலீஸ் துப்பாக்கி சூண்டு, அதாவது என்கவுண்டர்ல என்ன சொல்றது, ஓடி போய்தானா, என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த என்கவுண்டர்ல இந்த சுடுபட்ட நோக்கம் என்னென்றால், இந்த அவனுக்கிட்ட எல்லாமே மொட்டு பார்ட்டிக்குள்ள எல்லா விஐபிக்குள்ள இருந்தும் அவனுக்கு தகவல் தொடர்பு, பணங்கள் பரிமாற்றங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதுல சிக்கல் என்றால், இந்த ஆயுதம் இப்ப நாங்க கேட்கிற இந்த ஆயுதம், இந்த சொல்லப்படுகின்ற ஆயுதம் உண்மையிலேயே டக்ளஸால் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல இவர் மினிஸ்ட்ரிக்குள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணி அது துருத விவராக்களால கொடுப்பாட்டிக்கான கீழே வந்து கொண்டிருக்குது. இது விசாரணைக்குள்ள வந்து கொண்டிருக்குது. அதாவது இவர் கொடுக்கிற விளக்கம் இவர் கொடுத்துன்னு சொல்லறான். இவர் கொடுத்தால் அங்க ஒரு பதிவு இருக்கணும், எந்த பதிவும் இல்லை, அப்பாவிட்ட இருக்குன்ற அர்த்தம். இங்கதான் சிக்கு வருது. 24 ஆண்டுகளுக்கு முதல் நடந்த விடயத்தை இப்பதான் தோன்றாங்க என்றால் அதையும் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். அதனால அது என்னால் அங்க பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள நிறைய ரெக்கார்ட்ஸ் அழிக்கப்பட்டாலே நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, அதுல இதுவும் வந்திருக்கணும். புரிஞ்சுட்டு அவங்களுக்கு இதுதான் நான் உங்களுக்கு காலையில சொல்ல பார்த்தேன். எனக்கு பள்ளி எல்லாம் நேரம் போதாதுங்க. ஆகையினால இப்ப இவருக்கு கொடுத்தோன்னு தான் சொன்னாலும் அங்க ரெக்கார்ட் தான் இல்லையே, ஏகப்பட்ட விடயங்கள் அங்க டெலீட் பண்ணப்பட்டிருக்குல்ல. பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள இது குறித்தான ஏகப்பட்ட, ஏனென்றால் நாம உங்களுக்கு ஏற்கனவே ஊடறுப்புல பல விடயங்கள் சொல்லியிருக்கிறோம். எப்படி இந்த புலிகளிடம் கைப்பற்றிய ஆயுதங்கள் எல்லாம் எவன் காட்ஸ், அதாட்ட கோட்டை என்று சாம இதானது, கோட்டை என்ற இடம் தானது. கோட்டை என்ற நிசங்க ஊடாக நிறைய கடல் மார்க்கமாக வழங்கி கொள்ளுங்க கொஞ்சமா, எல்லாம் வேறப்பட்ட தகவல். கடல் மார்க்கமாக கிளம்பிட்டா கேள்வியா கேட்போம், அதான் விடையும். சரிங்களா? அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஆயுதங்கள் பரிமாறப்பட்டு இருக்கின்றதா என்ற கோணத்திலும் இருக்குது. இது அவர் தான் பாய் துறக்கணும். டக்ளஸ் தான் பாய் துறந்தால் மாத்திரம்தான் இதை பத்தி சரியாக ஊர்ஜியமா சொல்லலாம். ஏனெனில் அவருக்குள்ளாம் புதையல் இருக்குது, வேற எங்கேயுமே புதையல் இல்லைங்க. அவர் கொடுத்தாரா கொடுக்கலன்னு நமக்கு தெரியாது, ஆனால் கொடுத்துன்னு சொல்லி கொண்டிருக்கிறாராம். அங்க ஏற்கனவே டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பெல்லாம் அந்த பீரியட் தானே வருது. அப்ப அந்த கேஸை அழிச்சிருப்பாங்க. ஆக இவங்களுக்கிட்ட அதாவது ஒரு முட்டாள் ஒரு விடயத்தையும் சொல்லுவேன் நாமே, அரசாங்கத்துல ரெக்கார்ட் மூலம் கொடுக்கப்பட்ட ஆயுதத்தையா வித்திரிப்பானுகள், அவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா இருந்திருப்பாங்க. இதையும் நாம யோசிக்கணுமா இல்லையா? அவங்க நினைச்சா எவ்வளவு ஆயுதம் இந்தியா கொடுத்தது, இந்தியா சின்ன சப்ளையா கொடுத்தாங்க, அது ஒரு புறம் இருக்கு. அரசாங்கத்துக்கு நாம ஏற்கனவே சொன்னவில்லை என்ன ஒரு சிக்கிரிக்கு வச்சுக்கிறார். ஒன்று இவரை அங்கே அவருக்கு சமாதி கட்டணும் ஜெயிலுக்குள்ள, இல்லாட்டி அவரை விட்டுறணும். அவர் அங்க வச்சுக்கிட்டு நீங்க அவரை வந்துட்டு சரியாக த்ரேட் பண்ணிக்கு போனால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். சரி, நடந்த உண்மைகளை நான் சொல்ல போகின்றேன், எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் பொடியும் தந்து ஒரு முன்னாள் இந்த ரிட்டையர் செய்யப்பட்ட நல்ல ஜட்ஜில் வந்து எனக்கு ஒரு கமிஷன் போகணுமெண்டா மாட்டிக்கும் கவர்மெண்ட். இப்ப சும்மா வந்த சும்மா வந்த பாம்பை வேட்டுக்குள்ள போட்ட மாதிரி போனா வேட்டுக்குள்ள போட்ட மாதிரி போகாதா? அதான் அதுவும் ஒரு கேஸா வருது. இதெல்லாம் செய்துதான் அவங்களே அந்த லீக்கை வச்சு கேட்ட உடனே இவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. சிஐடி குரூப்பும் ஆள உர்றா அந்த பாஷாவில் சொல்லும் உர்றா போட்டுமன் அந்த மாதிரி விட்டுதானே. ஆக இது கேசியலுக்கு இருக்க போனா அவர் கோர்ட்லையும் சொல்லுவாரு. இப்ப கோர்ட்ல சாட்சி எது போனா நாங்க ஒன்றுமில்லை, எங்கள் அழிக்கல, இவங்க தான் தந்தாங்க எல்லாம். முன்னாள் ராணுவக்காரர்களை பேரெல்லாம் இழுத்தால் இப்ப இருக்கிற ராணுவத்துக்கு நோண்டியாகும் சர்வதேச பொடிக்குள்ள. இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லை. இதுவும் ஒரு விஷயம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓனான வெளியே விட்டா போதும்னு விட்டாச்சு. இப்ப சரிதானே, வழக்கும் அது பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஆக இந்த கேஸ் சம்பந்தமாக நாம் ஏகப்பட்ட விடயங்களுக்கு மக்களுக்கு நான் நிறைய முன்கூட்டியே சொல்லிட்டேன், இப்படித்தான் நடக்க போகுது என்று. இதுதான் நடந்திருக்கிறது. அங்க இப்ப துமிந்த திசநாயகோட கேஸா முன்னுக்கு 2 வக்கீலும் மோதினாங்க. அவர் என்ன கையும் களவுமா பிடிபட்ட பணசியா கூட பிணை வழங்கப்பட்டிருக்கு, ரீசன் இல்லை. இப்பொழுது இவர் கொடுத்திருக்கார் பாதுகாப்பு அமைச்சு. அது நாங்க சொன்னேன், பாதுகாப்பு அமைச்சுல கொடுக்கப்படுறதுக்கு உங்களோட கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் இல்லாட்டி நானா பொறுப்பு? கதை இவர்கிட்ட இருக்கும். அந்த ஃபைலை தூக்கி திராரே, அதுல அந்த பட்டியல் தான் அது. அப்ப இதுல எவ்வளவு உண்மைக்கு பாருங்க. என்றால் அரசாங்கம் இப்ப நானும் தான் அரசாங்கம் கொடுத்த சாமானே விற்கணும். எவ்வளவோ சாமான் அவங்கள்ட்ட ஆயுதம் இருந்துச்சு, அதெல்லாம் போயிருக்கலாம். அதை விட இந்த கிரிமினல் கும்பலுக்கிட்ட அலையிற அந்த வச்சுட்டு இருக்கிற நிறைய சாமான் அந்த ஆயுதங்கள் அத்தனையும் வடக்கில் புலிகளிலிருந்து கைப்பற்ற ஆயுதம் என்றுதான் சொல்லப்படுது. மிக அதிகம். அது யாரு கொடுத்திருப்பாங்க? அங்கிருந்து தான் ராணுவம் தான் அவன் தான் கொடுத்திருக்கணும், ஓய்வு பெற்றவர்கள்.
10 லட்சம் 20 லட்சம் அவனும் செய்வானே. இப்ப இந்த தூள் பாட்டிக்கு, இந்த போதை வஸ்து பாட்டிக்கு பெரிய பெரிய அன்றைக்கும் பாருங்க, இப்ப ஒரு 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 மாதத்துக்கு முன்பாக காலி பகுதியில வந்து இறங்குறார்கள் இந்த தூளோட ஆயுதமும் கையுமாக. அப்ப இங்க மீன்பிடி நாம நீண்ட காலமா சொல்ல தானே, மீன்பிடிக்க போற அலியா போட்ல எல்லாம் ஆயுதத்தை கொண்டு போய் காவலுக்கு கொண்டு வருது. இப்படி மீன் பிடிக்க போறோன்னு போகக்குள்ள ஆயுதத்தை கொண்டு போயிட்டு அங்கிருந்து இந்த பாக்கெட் கணக்குல கிலோ கணக்குல இந்த தூளை கொண்டு வரக்குள்ள அவளுக்கு பொடி காட்டு மாதிரி ஆயுதம் கொண்டு வரான். எங்கடா இருக்கு இந்த உலகம்? எங்க இருக்கு நாடு? எங்க இருக்கு மக்கள்? இதப்படி இல்லீகல் ஆயுதத்தோட இல்லீகல் பவுடரை மாதிரி வாரான்கள் காவல் காத்துக்கிட்டு. எங்க சொல்ல போறோம்? காலி மிகப்பெரிய ஒரு இறங்குதுறையா போச்சு. போதை வஸ்து இறங்குற ஒரு மிகப்பெரிய ஒரு இலங்கையோட முன்னணி துறைமுக மாறி போச்சு. அங்கெல்லாம் இந்த ஆயுதங்கள் சிம்பிளா வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஆயுதத்தை கொண்டு அங்க அவரை கொடுத்த இதெல்லாம் அங்க காலிக்கு எல்லாம் சப்ளை பண்ணிக்காரு. உங்க ஆளுங்க உங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிறான். அப்புறம் என்ன? எனவே இது குறித்து நாம் இதுக்கு பிறகு இது குறித்தான எந்த ஒரு தகவலும் வழங்குவதற்கு இல்லை. ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே இந்த கார்டு மூலம் ஒரு 10 நாளைக்கு மூலம் அங்க 7 நாளும் நாங்க தந்துட்டோம். இது காலையில் வெள்ளிக்கிழமை வர வேண்டிய விடயம். எனக்குரிய நேரம் போதா என்பதால் இப்பொழுது அதை முடித்திருக்கின்றேன். இத்துடன் இந்த டக்ளஸ் தேவானந்தா குறித்தான கைதும் புனையும் முற்றுமுழுதாக இருந்து நாங்கள் முடிவு பெற்று அதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை பெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.